ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ், வெல்கம் டு காரிகை கற்றல் மையம். இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நீடில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஐ வந்து பெருசாக இருக்க நீடில் எடுத்துக்கோங்க. தென் சில்க் த்ரெட். இப்போ வந்து இந்த சில்க் த்ரெட்டை சுற்றுறதுக்காக நான் வந்து ஒரு நோட் புக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கேலண்டரில் ஒரு அட்டை வரும்ல, அந்த அட்டை கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த நோட் புக்கில் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் இருக்க த்ரெட்டை பிடிச்சிட்டு 10 டைம்ஸ் சுற்ற போகிறோம். ஓகே, இப்போ 10 டைம்ஸ் வந்து சுற்றியாச்சு. இப்போ இந்த த்ரெட்டை இங்கே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துட்டு நம்ம த்ரெட்டு ஸ்டார்டிங்கில் பிடிச்சோம்ல, அங்கே வந்து இந்த த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி விடுறேன். இப்போ சுற்றின த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லா த்ரெட்டையும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி ஒரு எண்டில் இழுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சமமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே சமமாக வச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்து ஈக்குவலாக கட் பண்ணி வெட்டுருங்க. இப்போது ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துட்டு இந்த ஒரு சைடில் கம் அப்ளை பண்ணி ஷார்ப்பான எட்ஜ் மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக போட்டால் போதும். எனக்கு வந்து சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் வேணும், அதனால் வந்து நான் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம கீழே நாட் போடும்போது 20 ஸ்ட்ராண்ட்ஸாக வரும். எப்படின்னா நம்ம டபுளாக போடுவோம் த்ரெட்டை. இப்போது இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸாக கிடைக்கும். இப்போது இந்த பக்கமாக எல்லாத்தையும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டுக்கோங்க. இங்கேருந்து த்ரெட்டை ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஊசியோட எண்டில் இருந்து த்ரெட்டை டைட்டாக இழுத்துட்டு வந்து இந்த எண்டில் நம்ம ஆரிக்கு த்ரெட்டுக்கு நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி எல்லா த்ரெட்டையுமே சேர்த்து எண்டில் ஒரு எண்ட் நாட்டாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு சின்னதாக வேணும், அதனால் வந்து நான் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அத்தனை ஸ்ட்ராண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 15 ஸ்ட்ராண்ட்ஸ், 20 ஸ்ட்ராண்ட்ஸ் அந்த மாதிரி சுற்றிக்கலாம். 15 வாட்டி 20 வாட்டி சுற்றிக்கலாம். இப்போ எங்கே நமக்கு நாட் வேணுமோ, நான் இங்கே டாட் வச்சுருக்கேன்ல, இந்த இடத்துல எனக்கு நாட் வேணும். அந்த இடத்துல கரெக்டாக வந்து நான் நீடில் வச்சு குத்துறேன். குத்தி த்ரெட்டை வந்து மேலே இழுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த எண்டில் இருக்குல்ல த்ரெட், இப்போ எடுத்த த்ரெட்டை இங்கே டைட்டாக பிடிச்சிட்டு நீடில் 1 டைம் இப்படி சுற்றி எடுக்கணும். இங்கே இருக்க த்ரெட்டை இப்படி டைட்டாக பிடிச்சி நீடில் டைட்டாக சுற்றி பக்கத்துலேயே இப்படி குத்தணும். குத்திட்டு இந்த கையை அப்படியே எடுத்துடக்கூடாது. இந்த த்ரெட்டு வந்து கீழே போகிற வரைக்கும் நம்ம வந்து அந்த ஃபுல் த்ரெட்டையும் பிடிச்சி அழகாக கொண்டு போய் சிக்கு இல்லாமல் விடணும். இல்லைன்னா இங்கே அசிங்கமாக சிக்கு மாதிரி வந்துடும்.
இந்த இடத்துல நிறைய த்ரெட்டுலாம் சேர்ந்து அசிங்கமாக சிக்கு மாதிரி வந்துடும். ஸோ நாட் விழுற வரைக்கும் நம்ம கை வந்து பிடிச்சிட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி த்ரெட்டை எடுத்து நீடில் மேலே ஒரு சுற்றி எங்கேருந்து எடுத்தோமோ அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை கையில் அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு கீழே இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த த்ரெட்டை விடணும். இது வந்து குட்டியாக ஒரு ரோஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி தான் மற்ற எல்லாமே போடணும். லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் த்ரெட்டை விட்டீங்கன்னா இப்போ சிக்காச்சு இல்லையா, இந்த மாதிரி சிக்காயிரும். ஸோ கையில் வந்து த்ரெட்டை எப்போவுமே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் நாட் முடிஞ்சிச்சு. இப்போது கீழே வந்து பேலன்ஸ் இருக்க த்ரெட்டில் நம்ம வந்து 2 இப்போது முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி முடிச்சு போடுறோம். நான் ஃப்ரேமை வந்து திருப்பி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஃப்ரேமை பேக் சைடு திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை ஃபஸ்ட்டு நீடில் வந்து கட் பண்ணி வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம 2 நூல் வச்சு இப்படி நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 2 நாட்ஸ் போட்டுட்டு இங்கே கம் அப்ளை பண்ணிடணும். இதுதான் வந்து பேக் சைடில் பண்ண வேண்டிய ஒர்க்கு. இதை வந்து நீங்கள் ஃப்ரேமை திருப்பி போட்டு பண்ணணுன்ட்டு இல்லை, அப்படியே நீடில் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கீழேக்கா நாட் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஃப்ரேமை வந்து திருப்பி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.